Hi friends, welcome to Mek'skitchen. இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு ரவா பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் within 10 minutesல நம்ம இதை செஞ்சிடலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரவை தான். இது ஜாகரி சிரப். நான் எப்பயுமே மண்டவெல்லம் இந்த மாதிரி சிரப் எடுத்து வச்சிருப்பேன். அது ஒரு கப். பால் ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். தேவையான நெய், கார்டமம் பவுடர், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு கடாயில் நான் 3 ஸ்பூன் கீ ஊற்றிக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆன உடனே பாதாமும் முந்திரியும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ரைசின் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பலூன் மாதிரி ஆகணும். ஸோ நான் பிளாக் ரைசின் எடுத்துருக்கேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்க, அது சூப்பராக பலூன் மாதிரி இருக்கு. பார்க்கவே அழகாக இருக்கு. அவ்வளோதான், இதை எடுத்து வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற நெய்யில் நம்ம இந்த ரவையை சும்மா ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இது ரோஸ்டட் ரவை தான். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா வாசனையும் வருது. நீங்கள் ஃப்ரெஷ் ரவையும் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆன்லேயே பால் சேர்த்தோம்னா அது டக்குன்னு கட்டி பிடிச்சிரும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ரவை நல்லா கெட்டியாகிடுச்சு. பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணி இப்போ நான் மண்டவெல்லம் ஆல்ரெடி பாகு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் சேர்க்குறேன். நீங்கள் ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கேசரி பவுடர் லைட்டாக சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். வேணா நீங்களும் சேர்த்துக்கோங்க, இல்லை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா அது கெட்டியாகிடுச்சு. இப்போ நான் கார்டமம் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அந்த ரவை ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டியாகிட்டே வரும். 10 நிமிஷத்துலேயே ரவா பாயசம் குயிக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரவை ஆற ஆற நல்லா கெட்டியாகிட்டே வரும். இந்த மாதிரி நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில். ஸோ இந்த ரவா பாயசம் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.